வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ரெஜி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு நாங்கள் புதுக்குடியிருப்பில் நிற்கிறோம். புதுக்குடியிருப்பில் ஏன் வந்து நிற்கிறோம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு, எங்கள் யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு முதல் விடுதலை புலிகளின் காலத்திலே இது அமரர் பொன்னம்பலம் ஞாபகார்த்த மருத்துவமனையாக இந்த இடம் திகழ்ந்திருந்தது. எங்களுடைய மக்களுக்கு இது ஒரு புதிதானது அல்ல. இன்றைக்கு எங்களுடைய உறவுகள், புலம்பெயர் இருக்கிற உறவுகளுக்கும் இது புதிதல்ல. இங்கே பணியாற்றியவர்களும் நீங்கள் அங்கு இருப்பீர்கள் நினைக்கிறேன். இங்கே மருத்துவத்துக்காக சிகிச்சைக்காக வந்தவர்களும் அங்கு இருப்பீர்கள் நினைக்கிறேன். புலத்திலும் இருப்பீர்கள், தளத்திலும் இருப்பீர்கள் நினைக்கிறேன். ஆனால் இந்த காணொலியை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருப்பீர்கள் என்றும் நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே தற்போது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இந்த உரிமையாளர்கள் கௌரவ மன்றிலே வழக்கு தாக்குதல் செய்த பின்னரே இந்த காணி அவர்கள் ஒப்படைக்கப்பட்டதாக இங்கே இருக்கிற ஒரு பெரியவர் கூறி வருகிறார். அந்த வகையிலே நாங்கள் இந்த கட்டிடங்கள் எப்படி இருக்கின்றன, இந்த கட்டிடத்தை இந்த இராணுவத்தினர் எப்படி வைத்திருக்கின்றார்கள், இந்த கட்டிடங்களை எவ்வளவு பேணி பார்த்திருக்கிறார்கள் என்றதை எல்லாத்தையும் இந்த காணொலி ஊடாக பார்ப்பதற்கு முன்னர் ரெஜி பிளாக்குக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்க வேண்டாம் என்று அன்பு உரிமையுடன் கூறிக்கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைக்கு நாங்கள் இதான் எங்களுடைய நேற்றைய நாளிலே இராணுவத்தினரால் கையளிக்கப்பட்ட எங்களுடைய வரலாறு சொல்லப்படுகிற ஒரு இடமான பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டல். அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ வெறுமனவே ஒரு கட்டிடங்களால் சூழப்பட்டது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொன்னம்பலம் எத்தனை பேரோட இந்த இடத்துல இருந்தது என்று சொல்லி. ஆரம்ப காலங்களிலே பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. பிறகு கடைசி நேரத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பிரதான வீதி வெறும் கட்டிடம் தான் இருக்கு. பாருங்க, எல்லாமே மேலே மோடுகள் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்விடத்துல இந்த சண்டை நடந்த மாதிரியான ஒரு தடயங்களும் இல்லை இதில். என்ன அதுக்குரிய எந்த ஒரு தடயமும் இல்லை. ஆனால் பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் எழுதுங்கோ. இது வந்து ஒரு இந்த காணி இங்கே பாம்பு ஐட்டத்தை பாருங்க. பாம்பு 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 போயமா கிடக்கு. வாங்க. இப்போ கனாலங்கள் புழக்கம் இல்லாத இடம் தானே, பெரிய பாம்புகள் தான் இருக்குது.
இதெல்லாம் நினைக்கிறேன் கிச்சனாக பாவிச்சு காம்போட காமிக்கிறோம். ஓ ஆமீன் ஹெல்மெட். ஒரு ஹெல்மெட்டை மட்டும் விட்டுட்டு போயிருக்கார். பாருங்க இதெல்லாம் யுத்தத்தால் உடைஞ்ச மாதிரி தெரியல. இது தானாக காற்றுகள் மரங்கள் உடைஞ்சி விழுந்து தான் உடைஞ்சிருக்கு. பாம்புகள் நிறைய நிற்கிறபடியாக உள்ளே போய் காட்டு இல்லாமல் கிடக்கு. நார்மலாக காட்டுறோம். அதில் பாருங்க வேண்டிய ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குந்தா இது சும்மா விழுந்து. இந்த எங்களுடைய பொன்னம்பலம் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்க அவைகள் வந்து இடத்துல இல்லைனா இந்த அரச மரத்தை உருவாக்கி அரச மரத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு அரணெல்லாம் அடித்து இருக்குன்னு. அதே மாதிரி புத்த பகவானையும் விட்டுட்டு போயிருக்குன்னு. நேற்று மந்தவையாம் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற வழியாக விட்டுட்டு போனேன். அப்புறம் தூக்க போனேன். ரெண்டு கோவில் இருக்குது. பாருங்க தண்ணி டேங்கோ இது எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் இருந்தே இருக்குது. எனக்கு வழியாக தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பெரிய தண்ணி டேங்க் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூட முடியும். பெரிய தொட்டி என்ன ஆயில் இருந்திருக்கோம். தண்ணியும் ஆயில் ட்ரம் மாதிரி தான் இருக்கும். அந்த முள்ளு கம்பிகள் எல்லாம் விட்டுட்டு தான் போயிருக்குன்னு. கொமாண்டஸ் கம்பி மாதிரிக்கு மேலே இருக்கு. இது ஓபி இருக்கு. അതിൻ്റെ കൺകാണിപ്പ് ഗോപുരം. எவ்வளோ பெரிய கட்டடம். பாருங்க அந்த ஒரு சிங்கத்தினுடைய சிப்பம் இருக்கு பாருங்க. நல்ல சீமேந்தில் செய்திருக்கு. நல்லா இருக்கு. ஓ அதால் தண்ணி வடியும் நினைக்கிறேன். ஓ ஓட்ட கல்லுகள் எல்லாம் எடுத்து நானே கடைசியில் பாவிக்கையில் புடைக்குவேன். என்ன இதுக்கு ஒரு மதம் எல்லாம் போட்டு இதான் ஒரு பெரிய தோற்றம். பாருங்க எல்லாம் உடைஞ்சி போட்டுது மேலே எல்லாம். அதுக்கு அந்த வீட்டுக்காரர் உரிமையாளர்கள் இப்போ வந்து செய்து கொண்டு திருத்தி கொண்டு இருக்கின்றனர். அந்த நேரத்தில் எப்படி இருந்தது, ஆனால் இப்போ எப்படி இருக்கு. ஓ இது எங்களுடைய உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே இது அனுபவம் வந்து இதுக்குள்ளே வந்து இருந்து நாங்கள்
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று இருக்கிறோம். இந்த ரூமுக்குள்ளே வந்து ஒரு வரைபடம் என்று தான் நான் நினைக்கிறேன். வரைபடம் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒவ்வொரு சைட்லேயுமே இலக்கங்கள் எழுதியிருக்கு. ஓ, இது வரைபடம் தான். ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், சர்ச், சப்போஸ் ஆஃபீஸ், அந்த இது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாரத்துக்குரியதுன்னு நினைக்கிறேன். 682 பிரிகேடா யாரோ அடிச்சிருக்கான். இதை பற்றி யாரும் தெரிஞ்சாங்களுக்கு கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கோ. எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் எம்டியாக தான் இருக்குது ரூம்கள். பாருங்க, இதுவும் ஒரு எம்டி ரூமாக தான் இருக்குது. எழுதிக்காங்க. ஸ்டெப் இருக்குது பாருங்க, மேல் மாடி. எல்லாமே வெறுமையாகவே இருக்குது. உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை. யாரும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்தாக்கள் கேட்பீங்கள். காட்டுங்கோ ஒவ்வொரு இடமா என்று சொல்லி. ஒன்றும் இல்லை காட்டுறதுக்கு. வெறுமே 4 பக்கத்தாலையும் சிவர் தான் இருக்குது. இது அவையுடைய ஓபி கண்காணிப்பு கோபுரம். இது வழக்கு போட்டு எடுத்தோடைய இது ஒன்று நீட்டாக விடக்கு. ஒரு பெரிய ஹோல். இதில் ஏதோ வச்சுருக்காங்க, உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே இதை கீறி இருக்காங்க, உடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இதுவும் ஒரு பெரிய ஹால். ஓடுகள் எல்லாம் கீழே கொட்டுப்பட்டு அதெல்லாம் கலட்டி கொட்டிக்கிட்டது. அதில் ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பாருங்க. இது பிரதான வீதி.